எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியா நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு இல்லையா? ஆனா சில சமயம் அது நம்மள கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதா? கவலையே வேண்டாம். இந்த பகுதியில சோஷியல் மீடியாவோட ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா சோஷியல் மீடியா தான் எல்லாத்துக்கும் காரணம், அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு. ஆனா நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியா நம்ம எதிரி கிடையாது. அப்போ எதுதான் உண்மையான எதிரி? யோசிக்காம ஒரு பழக்கத்துல மணிக்கணக்கா நாம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோமே, அதுதான். அது நம்ம நேரத்தை, நம்ம எனர்ஜிய, நம்ம கவனத்தை எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து திருடிடுது. அதனால நம்மளோட கோல் அத மொத்தமா விட்டுட்டு போறது கிடையாது. அது நம்மள ஆட்டி படைக்காம நாம அத ஒரு டூல் மாதிரி எப்படி சரியா யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா கண்ட்ரோல நம்ம கைக்கு கொண்டு வரணும். சரி, அந்த கண்ட்ரோலை நம்ம கைக்கு எப்படி கொண்டு வருது? சோஷியல் மீடியாவோட ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்கு ஒரு 5 சிம்பிள் வழிகள் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய சமயம் நம்ம டென்ஷனுக்கும் கவன சிதறலுக்கும் நாம பிளாட்ஃபார்மை தான் குறை சொல்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சோஷியல் மீடியாங்கிறது ஒரு சுத்தியல் மாதிரி தான். அதை வச்சு ஒரு அழகான சிலையும் செதுக்கலாம், இல்ல எதையாவது உடைக்கவும் செய்யலாம். பிரச்சனை சுத்தியல்ல இல்ல, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. விஷயம் ஒரு நோக்கத்தோட ஸ்க்ரோல் பண்ணணும். அதாவது நீங்க எதுக்கு அந்த ஆப்பை திறக்கறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்ஸ்டாகிராம் இல்ல ஃபேஸ்புக் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் நிறுத்தி உங்களுக்குள்ளே கேளுங்க, நான் எதுக்கு இதை இப்ப திறக்கிறேன்? பார்க்க சின்னதா இருந்தாலும் இந்த ஒரு பழக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பாருங்க. உங்க நோக்கம் என்னவா இருக்கு? புதுசா ஏதாச்சும் கத்துக்கணுமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணணுமா, இல்ல சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமா? உங்க நோக்கம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது அது வெறும் பழக்கமா இல்லாம உங்களுடைய சாய்ஸா மாறும். 2வது பாயிண்ட், தடைகள் இல்ல, எல்லைகள் தான் முக்கியம். அதாவது மொத்தமா பேன் பண்றதுக்கு பதிலா சின்ன சின்ன ரூல்ஸ் வச்சுக்கிறது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்திடுறேன்னு சொல்றது கொஞ்ச நாள் கூட நிக்காது. ஆனா ஒரு தோட்டத்துக்கு வேலி போடுற மாதிரி சின்ன சின்ன எல்லைகளை வகுத்துக்கிட்டா அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். தடை போட்டா அது ஜெயில் மாதிரி, ஆனா எல்லைகள் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணுவேன்னு டைம் லிமிட் வச்சுக்கலாம். இல்ல காலையில எந்திரிச்சதும் 1 மணி நேரத்துக்கு ஃபோனை தொடமாட்டேன்னு இருக்கலாம். இல்லனா சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு ஒரு ரூல். பெரிய ரூல்ஸ்லாம் தேவையில்லை, தினமும் ஃபாலோ பண்ண முடியற மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் தான் நமக்கு முக்கியம். 3வது விஷயம், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போஸ்ட் போடாதீங்க, உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண போஸ்ட் போடுங்க. அதாவது உங்க வாழ்க்கையோட பெர்ஃபெக்டான மூமெண்ட்ஸை மட்டும் காட்டாம உங்க பயணத்தை, உங்க ப்ராசஸையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்களோட லைக்ஸ்க்காகவோ பாராட்டுக்காகவோ போஸ்ட் போடும்போது அது நமக்குள்ள ஒரு ப்ரெஷரையும் டென்ஷனையும் தான் உருவாக்கும். ஆனா நம்மளோட உண்மையான எண்ணங்களை, நம்ம பயணத்தை பத்தி ஷேர் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும், உண்மையான கனெக்ஷன்ஸ் உருவாகும். உங்களுக்கு ஒரு புது ஐடியா வந்தா அதை ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல உங்க ப்ராக்ரஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்வமா இருக்கிற விஷயங்களை பத்தி பேசுங்க. இப்படி பண்ணும்போது உங்க கவனம் மத்தவங்களோட கம்பேர் பண்றதுல இருந்து உங்க சொந்த வளர்ச்சிக்கு மாறும். 4வது பாயிண்ட், வெறும் கன்சியூமரா இல்லாம ஒரு கிரியேட்டரா மாறுங்க. அதாவது மத்தவங்க போடுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா நீங்க ஏதாவது ஒன்னு உருவாக்க ஆரம்பிங்க. பாசிவ்ல இருந்து ஆக்டிவ்க்கு மாறுங்க. நிறுத்தாம மத்தவங்க போஸ்ட பார்த்துக்கிட்டே இருந்தா அது நம்ம மனசுல இருக்க எனர்ஜியை அப்படியே உறிஞ்சிடும், நம்மள சோர்வாக்கிடும். ஆனா நீங்க சின்னதா ஏதாவது ஒன்னு உருவாக்கும் போது அது உங்க கிரியேட்டிவிட்டியை தூண்டி உங்க எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணும். இது ஏதோ பெரிய படைப்பா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு சின்ன போஸ்ட் எழுதுங்க, உங்க மனசுல தோணுறத ஒரு வரியில ரெக்கார்ட் பண்ணுங்க, இல்ல சின்னதா ஏதாவது செய்யுங்க. யாருமே பார்க்கலனாலும் பரவாயில்ல. இது செய்யும் போது உங்க மூளை சும்மா ஸ்க்ரோல் பண்றதுலேருந்து ஆக்டிவா, கிரியேட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கும். 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆன்லைன் உலகத்தை தாண்டி வெளியே வாங்க. இந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் இருக்கிற நிஜ உலகத்தோட திரும்பவும் கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவோட ஒரு உண்மையான ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ங்கிறது அது இல்லாதப்போவும் நம்மால சந்தோஷமா இருக்க முடியறது தான். அதுக்கு வெளியிலயும் நமக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை இருக்கிறது தான். இயற்கையோட நேரம் செலவழிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரடியா பேசுறது, ஏன் சில சமயம் சும்மா போர் அடிக்கிறது கூட, இந்த ஆஃப்லைன் மொமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த போர் அடிக்கிற நேரத்துல தான் புது புது ஐடியாஸ்லாம் பிறக்கும். இந்த மாதிரி தருணங்கள் தான் இந்த உலகம் ஒரு சின்ன ஸ்கிரீனை விட ரொம்ப பெருசுன்னு நம்ம மூளைக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும். அதனால உண்மையான கண்ட்ரோல் ஆப்ஸை டெலீட் பண்றதுல இருந்து வராது. அதை நாம எதுக்கு, எப்படி யூஸ் பண்றோங்கிற விழிப்புணர்வுல இருந்து தான் வரும். அந்த கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நாம இப்ப பேசின இந்த 5 விஷயத்துல சோஷியல் மீடியாவோட உங்க ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டர் ஆக்க நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பழக்கம் என்ன? உங்க பதில மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்து இந்த டிஜிட்டல் பயணத்தை சேர்ந்து தொடருவோம். இந்த விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபீட் அது உங்க மனசுல இருந்து தான் ஆரம்பிக்குது. நன்றி.